மேம் கேக்குதுங்களா? ஹலோ. ஓகே மேம், நீங்க பேசுனது கேட்டுருச்சு. நான் அடிக்கடி தொந்தரவு பண்ணல. இதான் லாஸ்ட் கால்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்ப லேப்டாப் பவர் ஆன் ஆகுது, எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனா வந்து அந்த பிளிங்கிங் ப்ராப்ளம் மட்டும் ஒண்ணு இருக்கு. ரைட்டுங்களா? ஸ்ட்ரிப் மாத்தினா வேலை செய்யுமான்னு தெரியாது. இருந்தாலும் நீங்க மதர் போர்டையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ண சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல சார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஸ்ட்ரிப்பும் எல்இடி போர்டும் ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் மாத்தி அந்த பிரைஸ் அனுப்புறவங்களுக்கு ஓகேனால நாங்க ஆர்டர் பண்ணுவோம். மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. மாத்திட்டு உங்களுக்கு அதே பிளிங்கிங் இஷ்யூ வருதுன்னா அது போர்டுல மட்டும்தான் அந்த இஷ்யூ இருக்கும். ஏன்னா அதோட கனெக்டர்ஸ்ல போர்டு செட்டிங் செப்பரேட்டா அதுவே செட் ஆகல. அப்படிங்கும் போது நான் போர்டு தான் ஆர்டர் பண்ண முடியும். இல்லைன்னா நான் அதுக்கு ஒரு இது ஆர்டர் பண்ணேன். நாங்க அதுக்கு ஒரு 8 பண்ணேன். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா நான் மொத்தத்தையுமே ஆர்டர் பண்ணிடுவேன். இல்ல மேம், நான் லாஸ்ட் டைமே வந்து போர்டு வந்து எனக்கு இவ்வளவு வந்தது 52 வந்ததங்காட்டி தான் நான் ஆக்சுவலா போர்டுல நான் ரிப்பேர் பண்ணாம கீபோர்டு இஷ்யூ மட்டும் சார்ட் அவுட் பண்ணிட்டு நான் பவர் கரெக்டா ஆன் பண்ணி கொடுத்தேன் நானு. சரி விடுங்க, அது இஷ்யூ இல்ல. லெட்ஸ் கெட் இன் டு கன்க்ளூஷன் சம் டைம் ஆஃப்டர்வர்ட்ஸ். நான் உங்களுக்கு இதை லாஸ்ட் கால் பண்றது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இல்ல, எனக்கு ஸ்ட்ரிப் மட்டும் மாத்தி ஏதாவது இல்ல, நான் கஸ்டமரா இருந்து கால் பண்றதுல எந்த தவறும் கிடையாதுங்க. ஐ ஹேவ் டவுட், சோ ஐ ஹேவ் டு கிளாரிஃபை பிகாஸ் ஐ அம் ஸ்பெண்டிங் மணி. சரி ஓகேங்க, நான் அதான் லாஸ்ட் கால்னு சொல்லிட்டேனே கண்டினியூஷனா பண்ணல. சரி ஓகே. இல்ல என்னால நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் இப்போ இதான் லாஸ்ட் கால்னு சொல்லிட்டேங்க. சரிங்களா? இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரிப் மட்டும் ஆர்டர் பண்ணி ஏதாவது பண்ண முடியறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஐ கான்ட் அஃபோர்ட் ஃபார் மதர் போர்டு. மேம் கேக்குதுங்க மேம். மேம் நான் சிட்டிக்குள்ளதாங்க மேம் இருக்கேன். மேம் உங்க லேண்ட்லைன் ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? கேக்குதுங்க மேம் நீங்க பேசுறது. உங்க லேண்ட்லைன்ல ஏதாவது இஷ்யூவா? லேண்ட்லைனுக்கு காலே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஹலோ மேம், ஒண்ணு இல்ல, உங்க லேண்ட்லைன்ல ஏதாவது இஷ்யூவான்னு கேக்குறேன். லேண்ட்லைன் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அதனாலதான் உங்க இந்த மொபைல் நம்பர் கூப்பிட்டு இருக்கேன் நானு. சரிங்களா? சரி விடுங்க. சரி, இப்ப ரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? அதுக்கு சொல்றேன். இப்ப ஸ்ட்ரிப் ரெடி பண்ணாலும் வேலை. மேம் ஹலோ, வாய்ஸ் பிரேக். மேம் கேக்குதுங்க மேம். ஒண்ணு இல்ல, இப்ப ஸ்ட்ரிப்ப மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா வேலை செய்யாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க செய்ய நினைக்கிறோம். பட் அதுக்காக நாங்க அதுக்கப்புறமா ஒரு இஷ்யூ சொல்லும் போது நீங்க அக்செப்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான். நீங்க ஸ்ட்ரிப்ப மட்டும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்றீங்க? மதர் போர்டுக்கு என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. 52,000 வருது. ஆர்டர் பண்ண முடியாது, எனக்கு சர்வீஸ் சார்ஜ் ஆகும். இப்போ நான் இப்போ ஸ்ட்ரிப் ஆர்டர் பண்றேன்னா நீங்க ஆல்ரெடி பே பண்ணிருக்கீங்க சர்வீஸ் சார்ஜ். நான் அதை வச்சு தான் ஆர்டர் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு? சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு? 800 சர்வீஸ் சார்ஜ் ஆகும். சரி, அது கூட பாத்துக்கலாம். 500 தான் ஸ்ட்ரிப் வருது, அதுக்கு 18% ஜிஎஸ்டி பாத்துக்கலாங்க. சரிங்களா? ஆனா வந்து என்னால மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ட்டு தான் நான் லாஸ்ட் டைமே நான் பண்ணல. சரிங்களா? இப்ப போர்டு ஆர்டர் பண்ணாதீங்க. போர்டு எனக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா என்னால காசு கொடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. நான் ஆர்டர் பண்ணி மாத்தி பாக்குறோம். அப்படி இருந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு பே பண்ணணும். சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணாதான் என்னால தர முடியும். 250 ஆகும். ஓகேங்களா? மொத்தம் எவ்வளவு நான் பே பண்ணணும்? அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சது, அதுக்கு மேல நான் எதுவும் கேட்கல. நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிப் மட்டும் எல்இடி போர்டு மட்டும் மாத்தினா போதும்ன்றீங்க. இப்ப எல்இடி பேனல்ல பிரச்சனையா இல்ல போர்டுல பிரச்சனையா ஸ்ட்ரிப்ல பிரச்சனையா? ரெண்டுமே தான் சார். ஒன்னா தான் சார் ஆர்டர் பண்ண முடியும். தனித்தனியா ஆர்டர் பண்ண முடியாது. சரி ஓகே ஓகே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் ஆர்டர் பண்றதுக்கு நான் கூப்பிட்டு சொல்றேன். நான் அதான் லாஸ்ட் கால்ல இருக்கும், அதுக்கு மேல கால் பண்ண மாட்டேன். நான் ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு தான் என்னால டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க மீன் டைம்ல நீங்க அதை ஹோல்ட் பண்ணுங்க நீங்க. சரிங்களா? நான் அடுத்த கால் பண்ணணும்னா வந்து ஸ்ட்ரிப் மட்டும் ஆர்டர் பண்றதுக்காக தான் இருக்கும். மதர் போர்டு கண்டிப்பா ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏஸ் ஐ கான்ட் அஃபோர்ட் ஃபார் தி அமௌண்ட். ஓகேங்களா? நீங்க பேசி முடிவு வச்சுட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணனும் அப்படினா கால் பண்ணுங்க. ஷூரா சொல்றேன், ஐ கான்ட் அஃபோர்ட் ஃபார் மதர் போர்டு அப்படினா அதுதான் சொல்றேன். அது போர்டு இஷ்யூ தான். சரிங்க, நான் கிளியரா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க. சரிங்களா? அதான் லாஸ்ட் காலருக்கும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். சரிங்களா? ஓகேங்களா? தேங்க்ஸ். பை.